विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अनाद्यानंद कूटस्थ ज्ञानानंद सुदात्मने अभूतद्वैत जालाय साक्षिणे ब्रह्मणे नमः। अज्ञानवादः प्रपंच मिथ्यात्ववादः तस्य माता अविद्या। प्रपंचः यथा वर्तते तस्य माता अविद्या, पिता परमात्मा इत्यर्थः। अहं बीजप्रदः पिता मम योनिर्महत् तस्य ब्रह्म इति न मम योनिर्महद् ब्रह्म तस्मिन् गर्भं ददामि संभव सर्वभूतादो एका कल्पना सा अविद्या किं रूपा इति तस्याः लक्षणं प्रमाणादिकं विचार्यते। तत्र एतावदासीत् इदानीम् अनादित्वे सति भावरूपत्वे सति ज्ञाननिवर्त्यत्वं तत्र அவ்வியாப்திகள்லாம் இல்லைன்னு சொல்லி பரிகாரம் பண்ணி அவித்யா லட்சணத்தை சொன்னோம். இப்ப அதுல கடைசியில் என்ன நின்று இருக்கோன்னு கேட்டா அப்பிச்ச எதி அவித்யாதேர் அபாவ விலட்சணத்துவ சமான பக்கம் 545 நடுப்புறன்னு இருக்குது. அப்பி 545ஆம் பக்கம் ஒரு 10-12 லைன் ஒண்ணு அபிச்சான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறது. அவித்யங்கிறது அபாவ ரூபம் இல்லைங்கிறதுக்காக பாவம்னு, அதுக்கு ஆரம்பம் கிடையாது அனாதின்னு. அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுன்னா போயிடும். இந்த அவித்யே ஞானம் வந்தா போயிடும்னா எந்த ஞானம் வந்தா போயிடும்னா எது தெரியாதுனாலும் அது தெரிஞ்ச ஞானாஜானயோகோ சமான விஷயகத்தேன விரோதம். ஒருத்தர் கணக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதை பத்தி நான் தப்பு தவறா நினைச்சுட்டு இருக்காருன்னா ஞானம் வந்தா போயிடும்னு எந்த ஞானம் வந்தா போகும்? ஹிஸ்டரி படிச்சா போகாது. இது சாதாரண லோகத்து உள்ள விஷயம்தான். அறிவும் அறியாமையும் ஒரே பொருளை பற்றி இருந்தால் அறியாமையானது அந்த அறிவினால் விலகும். இதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரமான்னு கேட்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்ல முடியாது ஆயிடும். சமான விஷயத்தின் விரோதம் ஒத்துருக்கான ஒத்துக்காட்டா என்ன பண்ணுவது? இது லோக சித்தாங்கிறேன். இப்போ எது தெரியாததுனால நமக்கு பிரபஞ்சம் தெரியுதுன்னா சுத்த பிரம்மன் தெரியாததுனால, பிரம்மன் தானே எல்லாம், சுத்த பிரம்மா தெரியாததுனால தான் வஸ்து ஸ்திதி. இப்ப அந்த லட்சணத்துல பல தோஷங்கள் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கேட்கிறான், எதி அவித்யாதேகே அபாவ விலட்சணத்துவ சமானாதிகரண அநாதித்வேன ஆத்மவத் அனிவர்த்தியத்துவம் சாத்தியதே தர்ஹி பாவ விலட்சணத்வேன பிராகபாவது நிவர்த்தியத்துவமேவ கிண்ண சாத்தியதே. கேட்டான், பாவ விலட்சணமாக இருக்கிறதுனால அபாவம்னு சொன்னேன், அதே அபாவ விலட்சணமா இருக்கிறதுனால பாவம்னு சொன்னேன். ஆத்மாவும் அபாவ விலட்சணம் தானே, அனாதி தானே ஆத்மா. ஆத்மா ரொம்ப நாளா இருக்கும் இல்லையோ? அப்ப அனிவர்த்தியத்துவம் மட்டுமே. யதா ஆத்மா பாவ விலட்சணா அநாதிஷ்ட பவதி தஸ்மாத் ஞானேன நிவர்த்தியோன்னு பவதி. ஆத்மா நித்தியம் தானே. அப்ப இந்த அவித்யக்கு அனிவர்த்தியத்துவம் வரட்டுமே நம்ம கேட்கலாம். அப்படின்னு நீ கேட்பாயானால் தர்ஹி பாவ விலட்சணத்வேன பிராகபாவது நிவர்த்தியத்துவமேவ கிம் ந சாத்தியதே. பாவ விலட்சணமாக இருந்ததுன்னாக்க, அனாதியாகவும் இருந்ததுன்னா நிவர்த்தியத்துவம் வராது. ஆத்மாவை போலேங்கிறியே, பிராகபாவத்துக்கு நிவர்த்தியத்துவம் வருது. பாவ விலட்சணமாக இருக்கு, பிராகபாவம் அனாதியும் ஒத்துருக்கா, அபாயிட்டு ஒத்துருக்கா. பிராகபாவம் அனாதி, நமக்கு ஷடஸ்மாகமனாதியாவது அவன் சேர்த்து 6000. இந்த அஜானங்கிறது அவன் பிராகபாவம் ஞான பிராகபாவம் ஸ்தானத்தை சொன்னாங்கிறது சரியா போயிடும். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவ சொன்னத்தை வச்சு அவளை மறக்கிறதுக்கு, நமக்கு பிராகபாவம் ஒண்ணு தனியா உண்டா, துவம்சாபாவம் உண்டா, அபாவ விசேஷம் உண்டான்னா அது இல்லைன்னு தனி செக்ஷன்ல கண்டிக்கணும்.
இப்போதைக்கு நீ பிராகபாவங்கிறது பாவ விலட்சணம் அனாதியா ஒத்துன்னு இருக்க. அது எதனால நிவர்த்தி ஆகுதுன்னா, எந்த பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்ததோ அந்த பொருள் உண்டான உடனே அந்த பிராகபாவம் பொருள் பிரதியோகி நிவர்த்தியம்னு பேரு. பிராகபாவ கடகா பிராகபாவ பிரதியோகின்னு அர்த்தம். கடம் இப்ப உண்டாக்கல, அவன் சுத்தி தயார் பண்ண போறான். அந்த பிராகபாவங்கிறத எப்ப சொல்ற வழக்கம் கொண்டு, எனக்கு உடம்புல ஜுர பிராகபாவம் இருக்குன்னு இவருக்கு கிருகிருன்னு ஜுரம் வராம இருக்குங்க. அப்பதான் அந்த பிராகபாவம் முடிகிற சமயத்துல பிராகபாவம் சொல்லணும். இல்லைன்னா எல்லாருக்கும் எப்பவுமே ஜுர பிராகபாவம் இருக்கேன். பிராகபாவம் இருக்கு. எனக்கு எனக்கு தலைவலி என்ற பிராகபாவம்னா செத்த வலிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறச்சே சொன்னாதான் நல்லா இருக்கும். செத்த கழிச்சு போறதுங்கிறச்சே சொல்ல வழக்கம். தலைவலி வந்தோடனே எது போகும்? தலைவலி என்ற பிராகபாவம் போகும். இந்த புஸ்தகம் வந்தோடனே எது போகும்? புஸ்தக பிராகபாவம் போகும். அப்போ புஸ்தகேன பிராகபாவ நிவர்த்தி இருக்கு. அந்த அது அனாதியா இருக்கு, பாவ விலட்சணமா இருக்கு. நிவர்த்தத்துவம் வரலாமேன்னு இவர் கேட்டார். எதி அவித்யாதேர் அபாவ விலட்சணத்துவ சமானாதிகரண அபாவ விலட்சணத்துவமும் இருக்கு, அனாதித்துவமும் இருக்குன்னு வச்சுங்க. ரெண்டுன்னு வச்சுங்க. அபாவ விலட்சணத்துவம் உள்ள இடத்திலேயே அனாதித்துவம் இருக்கு. அப்போ ஆத்மாவுக்கு எப்படி அனாதித்துவமும் பாவ விலட்சணத்துவம் இருந்தாக்க அது அழியவே அழியாதுன்னு சொல்றாளோ, இந்த அஜ்ஞானம் அழியாமல் போகட்டுமேன்னு நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம். அது இவர் சொல்றார், பிராகபாவா பாவ விலட்சண அனாதிகி பரந்து கடாதினா நிவர்த்தியதே தீர்ந்துள்ளாமே. அவங்க கேட்டான், துவம்சாத்யந்த அந்யோன்யாபாவேஷு விபிசாரா. துவம்ச அத்தியந்த அந்யோன்யாபாவேஷு ந விபிசாரா அதிகரணாதிரேகே தேஷாமபி நிவர்த்தியத்வாத்யுபகமா. எப்படி விபிச்சாரம் கேட்கிறாவோ? அனாதித்வம் இல்லைங்கெல்லாம். व्यभिचारहाன்னா பிராகபாவது நிவர்த்தியத்துவம் கிண்ண சாத்தியத்தேன்னு கேட்டார். துவம்ச அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவாதீனாம் சாதித்துவம் தான். துவம்சத்துக்கு போடுறது. இந்த மூணுலயும் விசாரம் கேட்டுக்காருங்கதான் பார்த்தேன்னா. துவம்ச அத்தியந்தாபாயில பாடம் திருக்கணும். எதில் இப்போ அபாவ விலட்சணத்துவ சமானாதிகரண அனாதித்வம், சமானாதிகரண அனாதித்வம். அனாதித்வம் இந்த மூணுலயுமே ஒத்துக்கிறலாங்கிற பேதமும் அனாதின்னு சொல்லிவிடுவா. பேதம் அனாதியா, அந்யோன்யாபா அனாதியா இல்லை. இந்த ரெண்டு தான். இந்த ஹேத்து வந்து அபாவ விலட்சணத்துவ சமானாதிகரண அனாதித்வேன ஹேத்துனா அனிவர்த்தித்துவம் சாத்தியது. அப்ப இவர் என்ன சொன்னார்? பிராகபாவது நிவர்த்தித்துவமே குதோன சாத்தியத்தேன்னு நாம பதில் கேட்டோம். இல்ல, பிராகபாவது பாவ விலட்சணத்துவம், பாவ விலட்சணத்தை மட்டும் வச்சுக்கிறார். இப்போ வந்துருச்சு அனாதித்துவத்தை எடுத்துக்க வேண்டாமாங்க. இப்போ நிவர்த்தித்துவம் ஒத்துன்னு இருக்கான். எதுக்கு ஒத்துன்னு இருக்கான்? துவம்சத்துக்கு நிவர்த்தித்துவம் ஒத்துக்கல. அனாதித்துவ சமானாதிகரண பாவ விலட்சணத்துவம் அங்க இருக்குங்கிற. அப்ப அப்படி சொல்லணும். இத பார்த்தா எப்படி இருக்குன்னா அதை வச்சுதான் நம்ம கொண்டு பாவ விலட்சணம். ஆனா அபாவ விலட்சணத்து சமானாதிகரண அனாதித்துவம் தானே நம்ம கேட்டுப்போம். ஒன்ன வச்சுன்னு மட்டும் விசாரம் சொல்ல முடியுமான்னு இருக்கு. அனாதித்துவ சமானாதிகரண அபாவ விலட்சணத்துன்னு அவன் சொன்ன ஹேதுவ இவர் தனியாக தனி ஹேதுவப்போம். பாவ விலட்சணத்துவம் நிவர்த்தித்துவம் சாதிச்சுவேன். இந்த பாவ விலட்சணத்துவம் மட்டும் எடுத்துட்டா துவம்ச அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவேஷு நிவர்த்தித்துவம் இல்லையே விபிச்சாரம்னு கேட்டான். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? அதிகரணாதிரேகே தேஷாம் அப்ப நிவர்த்தித்வாத்யுபகமாத். எப்படி இப்ப இந்த துவம்சாபாவம் இருக்கு, கட துவம்சம் உடஞ்சு போன அது கபால ரூபமா இருக்கு. அதே போல கட அத்தியந்தாபாவம் பூதல ரூபம். பூதலத்துல இருக்க ஸ்வரூப சம்பந்தேன்னு இருக்குங்கிறா. நிச்சயமா இருக்குன்னு அன்னைக்கு வேற ஸ்தாபிச்சார். அவ கட்டுக்கிட்டு அத்வைதத்திலன்னா ஒத்துணுட்டா. கடை இருக்கிற இடத்தே கடை இல்லைன்னு சொல்லிடுறோங்கிறது அது தெரியாதனமாக இடமடைஞ்சலா ஒத்துன்னு இருக்கா. ஆனா அதுக்கு பேருதோ சொல்லுவாரு, கடமும் சத்தியம், கட அத்தியந்தாபாவமும் சத்தியம். அது சாமிகாபாவம் இன்னொருத்தம் சொல்ல போகலாம். அந்த சமயத்துல வரும் போகணும். அதே போல அந்யோன்யாபாவகாங்கிறது இருக்க பேதம். இந்த மூணுமே நமக்கு பாவ விலட்சணம். மூணு அத்தியந்த
அபாவமா இருக்கோ இல்லையா? அந்யோன்யாபாவகான்னா புஸ்தகத்து அந்யோன்யாபாவகாங்கிறது இதுல இருக்கு, பேதம் இருக்கு. இதை தவிர தனியாக அந்யோன்யாபாவம் ஒண்ணு இருக்கும் இல்ல, இருக்குன்னு சொன்னா நிவர்த்தி ஆயிடும். பாவ தயசாமபி அபாவானாம் அதிகரண அதிரேகே நிவர்த்தியத்துவம் அபியுபகமியத்தே. அப்ப விபிச்சாரங்கள சாத்தியம் இருக்கு. விபிச்சாரம் அனதிரேகே என்ன பண்றதுன்னு கேட்டா தத் பட்சத்தை எடுத்துக்கலன்னு சொல்லணும். அந்த பட்சத்து விபிச்சாரம் சொன்னா நாம அதை எடுத்துக்கலாம். நச்ச அஜ்ஞானஸ்ய யாவத் ஸ்வவிஷய தீரூப சாட்சி சத்துவம் அனுவருத்தி நியமேன நிவர்த்தியோகா இது வாச்சி. இவனா கேட்கறது துக்க சுக்தி ரூபியாதே ஸ்வபாசகே சாட்சினி சத்தியேவ நிவர்த்தியபியுபகமேன சாட்சி பாஸ்யானாம் யாவத் சாட்சி சத்துவம் அவஸ்தான நியமஸ்ய அனபியுபகமா. சாட்சியினால அஜ்ஞானம் தெரியுதுன்னு சொன்னா, அஜ்ஞானம் ஒரு பிரமாணத்தினால தெரியல, நம்ம சுத்த சைத்தன்யத்தினாலேயே வாசிக்கப்படுறது. எனக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுதுன்னா எனக்கு என்ன யாரு? மனசுக்கா இல்ல, சாட்சி சைத்தன்யம்னு ஒண்ணு ஒத்துருக்கும். அவித்யாவிற்கு உபகிதம் சாட்சி சைத்தன்யம்னு பேர். அந்த சாட்சி சைத்தன்யத்தினால எது தெரிவிக்கப்படுறதோ அது சாட்சி சைத்தன்யம் எப்பவுமே பிரகாசமா இருக்கிறதுனால, அவித்யா அனாதியா இருக்கிறதுனால சாட்சி இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு ஆயிடுமே. சாட்சி ஞானம் என்ற பிரம்மம் இருக்குமே, அவித்யா நிவர்த்தி ஆகாம போயிடுவேன்னு இவனா கல்பனை பண்ணிட்டான். அஜ்ஞானம் சாட்சி பாத்தியம், சுக்தி ரூபியம் சாட்சி பாத்தியம். சுக்தி ரூபியத்துல போய் நாம பதில் சொல்ல போறோம், சாட்சி பாஷ்யத்தை மட்டும் வச்சுப்போம். சாட்சியினால தெரிவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அந்த பதார்த்தம் அனாதியா இருந்ததுன்னா அப்ப என்னமா இருக்கணும்னு நினைக்கிறானோ, சாட்சி இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும். அத அஜ்ஞானஸ்ய யாவத் ஸ்வவிஷய தீ ரூப சாட்சி தத்துவம் அனுவருத்தி நியமேன தெரிய வேண்டியிருக்கிறதுனால நிவர்த்திய யோகா இல்ல நம்ம பார்த்து கேள்வி. அப்ப சொல்ற துக்கம் சுத்தி ரூபியாதே, துக்கம் ஏன் போட்டா சுகத்தையும் வைக்கலாம், சுகம் கூட சாட்சி வாக்கியம் வச்சுக்கலாம், ஏன்னு போடலான்னு தெரியல. துக்கம் நிவர்த்தி துக்க சுத்தி ரூபியாதே ஸ்வபாசகே சாட்சினி சத்தியேவ நிவர்த்தி அபியுபகமேன. ஏன்னா நிவர்த்தி அபியுபகமும் இஷ்டமா இருக்கணும், அவனுக்கு ரொம்ப லாபகரமா இருக்கு. சுகத்தை சொன்னு வச்சுங்க, நிவர்த்தி வராம இருக்கலாமோன்னு கூட கேள்வி வரலாம். ஆனந்தம் வச்சுட்டு ஸ்வரூப பூத்தம் கொண்டு போகலாம். அதுக்காக சுத்தி ரூபை எப்பவுமே அனுபவிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நல்ல வெள்ளி வேணா அனுபவிக்கணும்னு நினைப்பேன் வெளியே. துக்க சுக்தி ரூபியங்களும் சாட்சினிதான். சாட்சினி இருக்கும்போது தெரிகிறது சாட்சி பாசம். ஏன்னா இந்திரியத்தினால தெரியல, இங்க இருந்தான்னா இந்திரியத்தினால தெரியும். மொத்தத்தா துக்கமும் இல்லாத சமாச்சாரம், அதனால சாட்சி பாசம். ஆனால் அந்த சுக்தி ரூபியமும் துக்கமும் சாட்சி இருக்கிற வரைக்கும் அனுவர்த்திக்கிறதுங்கிறது இல்லை லோகத்துல. அதனால இப்ப என்ன நியமத்தை நாம ஒத்துக்கலன்னு கேட்டா யாவத் சாட்சி சத்துவம் அவஸ்தான நியமமா. அப்ப இருந்தாகணும், சாட்சி இருக்கிற வரைக்கும் தத் பாஸ்யமான இதுவும் இருக்கணுங்கிற நியமத்தை ஒத்துக்கல. இப்படி ஒத்துக்கணும்னு யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக என்ன பண்றார், நம்ம சாட்சியோட நிவர்த்தந்தான்னு ஒரு கட்சியை ஓங்கி அடிக்கிறாரு. அவித்யாவிருத்தி உபகிதா சாட்சி அப்படின்னு சொல்றதா இருந்தா, அவித்யாவிருத்தி சில சமயத்துல வந்துட்டு போறதுனால உபகிதத்துவ தேசேன இவரும் மிச்சா, ஜெகத்காரணத்துவ உபகிதா ஈஸ்வரஹான்னு சொன்னேன்னு வச்சு, அந்த கரணா உபகிதா அல்லது விசிஷ்டா ஜீவகான்னு சொன்னா இவனும் மிச்சேன்னு ஒண்ணு சொல்லுவான். இவனும் மிச்சேன்னு ஒண்ணு உடற்படியாகி பயந்துக்க கூடாதுங்க. அவன்கிட்ட உள்ள தன்மை மிச்சேங்கிற சென்ஸ்ல சொல்றான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் இன்னே சொல்லுறேன் உங்களுக்குலாம். இந்த தர்க்கம் படிச்சா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி குழப்பறது, குழப்பினால இன்னொரு நிமிஷம் குழப்பினா அது தெளிவான மாதிரி இருக்கும். ஒரு பாட்டிகிட்ட போய் குடி வச்சிருந்தவங்க பேரை செத்து போட்டான்னா சிகி சைத்ரோ பஸ்தா, தமிழ்ல சொன்னா அப்படி சம்ஸ்கிருதம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கு. சிகி சைத்ரோ பஸ்தா, அந்த பையனுக்கு சைத்திரன்னு பேர். சில புத்தகங்கள் சைத்திரம் நைத்திரம், இன்னொரு இடத்துல தேவதத்தை யஜ்ஞதத்தை இந்த மாதிரி நாங்க பேசிட்டு சைத்ரா சிகி பஸ்தா. பஸ்தான்னா போட்டான். இந்த பாட்டு ஒன்னே அழுது இது எல்லாமே இருக்கா சில கைசு இந்த பேரவனா பாட்டி சௌக்கியமான்னு இந்த சொன்னவனை கூப்பிட்டா பாட்டி, ஏன்பா சைத்திரம் போட்டான்னு சொன்னது வந்துட்டான்னு. சிகி நஷ்டகான்னு சொல்றத அவன் சிக்கை எடுத்துட்டு பாத்தியோட ஒல்லியோன்னா இது எப்படி இருக்கு பாத்தியோட இந்த மாதிரிதான். அவன் இப்ப சிக்கியா இல்லாதனால சிக்கி துவஸ்தகான்னு சொன்ன விசேஷன மாத்திர பரத்துன்னு சொல்றது மாதிரி இவாளா ஒரு கொய்த்தியா ஒண்ணு பண்ணலாம்.
அதுபோல என்ன பண்ணும், அவித்யாவிருத்தியோட கூடின சாட்சிங்கிறவர் எப்பவும் இருக்காரா? இல்லையே. ஆகையினால அவரும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அவர் போகும்போது இவரு சேர்ந்து போறார் அப்படிங்கிறதாக சொன்னாலும் தப்பு இல்லைன்னு ஒரு பட்டம் போட்டிருக்கார். அன்னைக்கே வருது, எடுத்து கேட்டா அது சொல்றாரு. கேவல சின்மாத்திரம் ந சாட்சி கிந்து அவித்யாவிருத்யுபஹிதம் ததாச்ச அஸ்திர அவித்யாவிருத்யுபஹிதஸ்ய சாட்சினோபி அஸ்திரத்வேன தத் சத்வபர்யந்தம் அவஸ்தானேபி அவித்யாவிருத்தே நிவர்த்தி உபபத்தியதே. உபஹிதன்னு சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். மூணு, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நாம என்ன வச்சுருக்கோம், அப்ஜெக்டிவ்னு ஒண்ணுதான் வச்சுருக்கோம். இதுக்கு டைரக்டா இங்கிலீஷ்ல இருக்கோ இல்லையோ, சம்ஸ்கிருதத்துல அப்ஜெக்டிவ்னு வச்சுருக்கோம், விசேஷம்னு பேரு. இன்னொன்னு உபாதின்னு பேரு, இன்னொன்னு பேர் உபலட்சணம்னு பேரு. இது மூணையும் முதல்ல சட்னு ஒண்ணு புரிய வைக்கணும்னு தோணி வச்சுப்பாங்க. இப்ப இந்த பேப்பரை இப்படி கெட்டியா ஒட்ட வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையா இந்த கையாங்கிறது இடது வலது சொல்லக்கூடாது. நீங்க இந்த கையை பாருங்கிறச்ச பத்திர விசிஷ்டம் ஹஸ்தம் பஷ்யான்னு சொல்லணும். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய இடம் இங்கதான். பத்திர விசிஷ்டம் ஹஸ்தம் பஷ்யான்னு நான் கையை ஆட்டச்சு பேப்பரும் பயன் கட்சி சொல்லணும். இது விட்டுருங்க. அப்ப அந்த பத்திரம் விசேஷனம். இப்ப பாருங்க, இப்போ பத்திர உபஹிதம் ஹஸ்தம் பஷ்யா, பத்திர உபஹிதம் ஹஸ்த, இது எங்க வாத்தியார் சொல்லி காட்டினது ஞாபகம் வந்துட்டு தான் சொல்றேன். எஸ்ஆர்கே பாடம் வச்சு சொன்னது. பத்திர உபஹிதம் ஹஸ்தம் பஷ்யா என்ன வித்தியாசம் சொல்லுங்க. கை போகும்போது இது போகல, ஆனா இந்த கையை காட்டில இது விசேஷம் காட்டி விட்டோம், புரிஞ்சு விடுத்தோம் இல்லையா? ஆனா இருக்கு இருக்கு கூட போறது பிரிச்சு காட்டுறதுன்னா விசேஷனம், கூட போகல இருக்கு பிரிச்சு காட்டுறதுன்னா உபாதி. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க என் கையை பார்க்கணும். இப்ப நான் பேப்பர் எடுத்து எரிஞ்சோம், பத்திர உபலட்சிதம் ஹஸ்தம் பஷ்யா, அளவு மூணு குவாலிட்டியோட இருந்தா விசேஷனம், 2 குவாலிட்டியோட இருந்தா உபாதி, 1 குவாலிட்டி இருந்தா உபலட்சணம். கேவலம் வியாவர்த்தகத்துவம், சத்வே சதி வியாவர்த்தகத்துவம், விசேஷ அன்வயினி அன்வயித்துவம், இந்த 3 இருந்தா விசேஷனம். விசேஷம் போற இடத்துக்கு கூட போகணும், வால் பிடிச்சுன்னு கூடவே போகணும். சொல்லுங்க, இந்த பேரன் கிளாஸுக்கு முன்னோடு கூட வாழ்வாழ்ந்த அது விசேஷம்னு பேரு. உபாதின்னு இருக்கிறதுக்கு தத்தா போயிட்டு வந்தா சரியா போடும். உபலட்சணம்னா பேரே ஊருக்கு போட்டு விட்டான், சத்தா அண்ணார் லோகித்துவ உபலட்சிதான். இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம். இந்த உபாதி நடுப்புற அம்ட்டு இருக்குது. இந்த உபாதி உபலட்சண விசேஷனங்கிறதான இந்த டெக்னிக்கலா இந்த வித்தியாசங்கள்லாம் நாம சொல்றது புரியாட்டா எதிராளிகளுக்கு நாம சொல்லதும் புரியாது. அப்புறம் இதுக்காக மெனக்கடுற இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இப்போதைக்கு உபகிதாங்கும்போது அது இருக்கு, அது இருக்குன்னு வச்சுங்க. அவித்யோபகித சாட்சின்னா இந்த அவித்யா இருக்கிறதுக்கு தான் அவித்யோபகிதரா இருப்பார். அவர் சுத்தமா உபாதி இல்லாம ஆக முடியுமோ இல்லை ஒரு சமயத்துல. அப்ப அவரும் அனித்தியம் தான், அவருக்கும் ஒரு நிவர்த்தி வந்துள்ளாம். இதுக்கப்புறம் நச்ச விருத்யுபதான தசாயாம் அவித்யாதேகே சுக்தி ரூபியவத்து அசத்வாபத்தி சாதி பதார்த்தே ஏவ ஏதாதும் நியமாது. இப்ப சாட்சியினால சுத்தி ரூபியம் தெரியணும்னு சொல்லியாச்சு. சுத்த ரூபியம் தெரியுது சாட்சி சைத்தன்யத்தினாலேன்னு. இவருக்கு அந்த அவித்யா விற்பி எடுத்துக்காம இருந்ததுன்னு வச்சோம். வெறும் சுத்தி மட்டும் தெரியல, அது ரஜதாகாரமான இதை எடுத்துக்கலன்னா அப்போ இந்த சாட்சின்னு சொல்ல முடியாது. விருத்தி அனுபதான தசாயாம் சாட்சி இல்லைங்க, வெறும் சைத்தன்யம் தான் இருக்கு. அப்ப அந்த சுத்தி ரூபமான தெரியாமல் போயிடுமே, இல்லாமல் போயிடுமேன்னா சுத்தி ரூபம் தெரிகிறது தான் இருக்கு. தெரிகிறது வேற இருக்கு வேற, 2 இடையே தெரி இருக்கும்போது தெரிஞ்சுட்டேதான் இருக்கும்னா இதான் பிராதிபாசம். அதனாலதான் வியாபகாரிகத்துக்கு தெரியாமலும் இருக்குன்னு ஒத்துக்கும். அஜ்ஞாத சத்தா ஒத்துண்டா வியாபகாரிகம், ஞாதைக சத்தா ஒத்துண்டா பிராதிபாசம். சொப்பனம் தெரியாத போதும் இருக்குமோ? இல்ல, சொப்பனம் எப்ப தெரிகிறதோ சொப்பன பதார்த்தங்கள் அப்ப இருக்கு. அப்போ இதுகளுக்கெல்லாம் பிராதிபாசிக சத்தான்னாலே ஞாதைக சத்தாங்கிறது கிடைக்கும். பிரதிபாசகான்னா தோற்றம் அறிவு ஞானம்னு வச்சோம் ஓரளவு. இந்த பிரதிபாசமே தான் அதுக்கு சத்தேன்னு சொன்னான்னு அர்த்தம். ஞானாதிரிக்த காலே சத்தா நாஸ்தின்னு கிடைக்கிறது. இதை விளக்கமா சொன்னா ஞாதைக சத்தாவத்துவம் பிராதிபாசிகத்து லட்சணம். நீ என்னெல்லாமோ லட்சணங்கள், தூலா வித்யா காரியத்துவம் இருக்கு, ஆகந்துக தோஷஜன்யத்துவம் இருக்கு, என்னெல்லாமோ சொல்லி
சமாளிக்கணும். ஒவ்வொரு இடங்கள்ல ஒன்னொன்னு சொன்னா ஒன்னொரு ப்ராப்ளம் வந்தா வெவ்வேறு திங்ஸா டிஃபைன் பண்றதுலயும் நமக்கு சௌரியம் இருக்கு. இப்ப எதுக்காக இங்க நான் எடுக்கிறேன்னா, விற்பி ஏற்பட்டால்தான் அவித்யா விற்பி வந்தாதான் சாட்சி. சாட்சி தான் அதை தெரிவிக்கணும். தெரிவிச்சாதான் அது இருக்குன்னு ஆகும். இப்போ அந்த சாட்சி சைத்தன்யம் எப்பவுமே இருக்கு. அவித்யா விற்பி ஏற்படல சுக்தி விஷயகமாக. அப்ப சுக்தி இல்லாமல் போயிடுமேன்னா, சுக்தி இல்லாமல் போயிடுறதுன்னா வாசம் தானே. அது போல இந்த அவித்யங்கிறது எப்பவுமே இருக்கணுமே, உங்களுக்கு அவித்தியம் இல்லாமல் போயிடுமே. இந்த விற்பி அனுபதான திசாயம் சுக்தி ரூபியம், சுக்தி ரஜதம், சுக்தி ரஜதம்னு சுக்தி ரூபியம் இல்லாம போயிடும். அது போல வருமேன்னு கேட்டா, சுக்தி ரூபியம் சாதி பதார்த்தம், அவித்யா அனாதி பதார்த்தம். சுக்தி ரூபியங்கிறது சாதியான பதார்த்தம் எப்போதான் உண்டாது. சாதி பதார்த்தே ஏதாது. மேலும் தாராவாகிக அவித்யாவிருத்தி பரம்பராயாக அதிசூக்ஷ்மாயாக அத்புதமாச்ச. நமக்கு அவித்யாவிருத்தி இல்லாமலே இல்லை, ரொம்ப சூக்ஷ்மமாக தாராவாகிகமாக தொடர்ந்து இருக்கு. இந்த தாராவாகிக ஸ்தலம்னா என்னன்னு கேட்டா, நான் பார்த்துட்டே இருக்கேன், எக்ஸ் 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 தெரிஞ்சுட்டே இருக்கு. நான் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் சஞ்சோகம் வந்து மனசு சஞ்சோகம் இருக்கோ அவ்வளவு நேரம் தெரியும். மனசு போயிட்டு அப்ப தெரியாது. அது இந்த ஞானங்கள் 1 2 3 4 5 6 வரிசையா தொடர்ந்து வந்தா இது தாராவாகிகம். ஜலதாரை எப்படி வகதியோ இவ்வளவு தொடர்ந்து வரும். இந்த இடத்துல நம்ம பிரமாலட்சணத்துக்கே வித்தியார்த்தி கேட்கிறான். அனதிகதார்த்த போதகத்துவம் பிராமான்யம்னு பேரு. தெரியாத தெரிவிக்கணுமோ இல்லையா? இந்த 2வது 3வது ஞானங்கள் எல்லாம் பிரமையா இல்லையா, வேலிடா இல்லையா? எடுத்த உடனே ஒரு விஷயம் வேலிட்னு சொன்னார். 2வது க்ஷணத்துல தெரிஞ்ச அதே கடத்தை தானே 3வது க்ஷணத்துல இருக்கிறதான ஞானம் தெரிவிக்கிறது. அப்ப தெரிஞ்சது தானே தெரிவிக்கிறது. இந்த 3வது 4வது 2வதுல இருந்தே சொல்லலாம், 3வது 4வதுல தெரிஞ்சதை தெரிவிக்கிறதுனால தெரியாத தெரிவிக்கிறதுங்கிறதான வேலிடிட்டி பிராமான்யம் இல்லையேன்னு கேள்வி. இதுக்கு ஒரு 2 தினசான பதில் வேதாந்த புஸ்தகங்கள்லயே சொல்லியிருக்கு. ஒண்ணு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, இந்த கடம் மட்டும் தெரியல, கடம் இந்த க்ஷண விசிஷ்டமாக தெரியலாம். ஒரு கால விசிஷ்டமா தெரியுது. காலங்கிறது கண்ட காலம் மைனூட்டா செகண்ட்லயும் 100ல பிரிக்கலாம். அந்தந்த காலங்கள் அப்பப்பதான் புதுசா தெரியுது, ஆடிங்கா தெரியுது. அப்போ மிந்தின க்ஷண விசிஷ்ட கடம் முந்தின க்ஷணத்துல தெரியுது. முந்தின க்ஷணம் தவிர புது க்ஷணம் ஒன்றும் இந்த க்ஷணத்துல தெரியுது. அதனால இந்த க்ஷண விசிஷ்ட கடம் இப்ப தெரியறதுனால அப்ப தெரியாதது தெரியுது. காலத்துக்கு பிரத்யட்சத்துவம் உண்டான்னு மீமாம்சகால ஒத்துருக்கா நாங்க ஒத்துக்கிறோம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் காட்டி வைப்பது விவகாரே பட்டனையா. ஏண்டா பட்டர்னா பாட்டர்னா பாட்டம் விட்ட வழின்னு ராமாச்சாரி. பாட்டம் விட்ட வழின்னு நம்ம சொல்ற முடியும். பட்ட அனுயாயினஹா பாட்டாக. இந்த பாட்டகாவை தமிழ்ல சொன்னாலோ மலையாளத்துல பாட்டம்னு சொன்னாலோ தாத்தான்னு அர்த்தம். நல்ல தாத்தா விட்ட வழியில நம்ம போக வேண்டியதுன்னு அவருடைய சமாச்சாரம். விவகாரே பாட்டனையா, பட்டனையான்னு சொல்லக்கூடாதுப்பா. விவகாரே பட்டனையான ஜெகதி ஜதாதர பட்டரையர் வந்துருவார். அதெல்லாம் நமக்கு நயமே இல்லை. அதனால விவகாரே பாட்டனையா எதுக்கு சொல்லுவாரேன், காலத்துக்கு பிரத்யட்சத்துவம் ஒத்துருவேன். நாங்க ஒத்துக்கலன்னா என்ன பண்ண வேண்டியது? இன்னும் கஷ்டமே இல்லையே. யாவத் கடஸ்புரணம் அங்க ஒரே விற்பி தான். நமக்கு அம்மா மாதிரி திருப்பி க்ஷணே வேற ஞானங்கள் இல்லை. நான் அவங்களை பார்த்துட்டு கேட்டேன், எவ்வளவு நேரம் கண்ணை எடுக்கிறேனோ அவ்வளவு நேரம் ஒரே விற்பி. ஒரு விற்பி போய் அந்த விற்பியில தெரிவிச்சது இன்னொரு விற்பி தெரிவிக்கிறதுன்னு 10 15 ஞானம் ஒத்துண்டாதுன்னு இந்த கேள்வி இல்லையா? அதனால யாவத் கடஸ்புரணம் ஏகாவிற்த்தின்னு சொல்ற வழக்கம் தாராவாகிகத்துல. அதுபோல தாராவாகிக அவித்யாவிருத்தி பரம்பரையானது நமக்கு அதிசூக்ஷமா இருக்கு. அப்படிங்கிறதா சொன்னதுனால சாட்சியானது அனித்தியமானது இல்லை. இது வரைக்கும் என்ன லட்சணம் சொல்லி முடிச்சோம்? அநாதித்வே சதி, பாவவிலட்சணத்வே சதி, ஞான நிவர்த்தியத்துவம் அஜ்ஞானம்ங்கிற லட்சணம் சுத்திதமாக ஆயிடுச்சு. யத்வா பிரமோபாதானத்துவம் அஜ்ஞான லட்சணம். பிரமம் ஏற்படுறதில் தப்பான அறிவு, இதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும் இல்லையோ, அதுதான் அஜ்ஞானம். பிரமோபாதானத்துவம் அஜ்ஞானத்த லட்சணம். சுக்தி தெரிஞ்சு விட்டுன்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு ரஜதாங்கிற பிரமம் வராது, காரணம் இல்லை. அதனால சுக்தியினுடைய சுக்தி விஷயக்க அல்ல சுக்தி அவச்சின்ன சைத்தன்ய விஷயகமான அஜ்ஞானமானது இந்த ரஜதமாக மாறுறது. அதனால அதுக்கு உபாதானம் எந்த இடத்துல சொன்னாலும் சரியாகும். நமக்கு வியாவகாரிக அந்தக்கரண விசிஷ்ட
ஜீவனுடைய அஜ்ஞானமானது சொப்னத்துக்கு உபாதம். ஜீவன் சைதன்யம் அதிஷ்டானமா, பிரம்ம சைதன்யம் அதிஷ்டானமா, ரெண்டு பக்கம் இருக்கும். வியாவகாரிக ஜீவன் நன்னா தெரியலன்னா சொப்ன பிரமம், பாரமார்த்திக ஜீவன் தெரியலன்னா வியாவகாரிக பிரமம். இது சாதாரண புரிஞ்சுக்கணும். பாரமார்த்திக ஜீவன் சொல்லும்போது நானே பிரம்மங்கிறது தெரிஞ்சுக்கணும் வச்சுங்க. இந்த லோக பிரமம் நமக்கு இருக்காது. லோகம் தோணும், லோகம் பிரமம்னு தோணும், லோகமானது சத்தியங்கிற பிரமம் இருக்காதுன்னு அர்த்தம். லோக பிரமம்னா லோக பிரதீதின்னு அர்த்தம் வச்சுக்கூடாது. அதே போல நான் படுத்துட்டு இருக்கேன், ரூம்ல படுத்துட்டு இருக்கேன், ஏசி ரூம்ல மண்டை காயிறது, வெயில்ல ஓடுறேங்கிற மாதிரி சொப்பனம் பாக்குறேன். இப்ப நாங்கிறதால சரீர விசிஷ்டனான நம்ம விவகாரத்துல தெரியற ஆளே தெரியல. அங்க இவன் தெரியலன்னு ஒண்ணு என்ன இருந்தது, வேற எதுன்னு பிரமம் வருது. எங்க பிரமம் வந்தாலும் ஒரு அஜ்ஞான உபாதான கத்துவம் இருக்கும். தெரியாததுனால அந்த தெரியாமையினால இது ஏற்படுது. ஆக எந்த பிரமத்தை எடுத்தாலும் அது உபாதானமான ஒரு அஜ்ஞானம் அல்லது அவித்யா. பிரம உபாதானத்துவம் அஜ்ஞான லட்சணம், இதஞ்ச லட்சணம். இது சில பட்சத்துல ஒத்துக்கலாம். நமக்கே பிரக்கிரியைகள் நிறைய இருக்கு. இந்த உலகமே பிரமம் சொன்னா, இந்த உலகமான பிரமம் ஏற்பட்டதுக்கு உபாதானங்கிறது என்னன்னு கேட்டா மாய. மாயன்னு அடித்த உடனே மயனே மாத்தி மாத்தி போட்டாதான் மாயம் அவித்தியம் ஒண்ணும் நினைச்சான்னு சொல்லணும். அந்த உபாதான கோஷ்டியில பிரம்ம இப்ப உபாதானமா இல்லையான்னா ரெண்டு தான் சொல்றாங்க. பிரம்மோபாதானமான மாயதான், பிரம்ம உபாதானம் இல்லை. இந்த மாயைக்கு அதிஷ்டானமா பிரம்ம இருக்கிறதுனால பிரம்மத்துவ உபாதானம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துலாம் பிரம்மோபாதானத்துவம் அவித்யா லட்சணமாக ஆகும். உபாதானமாக பிரம்மத்தையும் சேர்த்து 50 பிரம்மம் 50 மாயன்னு ஒருத்தர் சொல்றான்னு சொல்லுவோம். சமப்பிரதானம்னு ஒருத்தர் 50-50 40-60. இது காஜிபுரியில தெரியும். 60-40 போட்டான்னா 60 காஜிபுரி 40 சிக்கிரின்னு இருக்கும். 70-30 50-50 அப்புறம் அது வேற நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த 50-30 எல்லாம் அங்கதான் பார்த்துருக்கோம். சமமாக சிக்கிரியும் காட்ட முடியாது. உங்களுக்கு ஜாஸ்தி தெரியாது. இதுல போட்டுக்கிறதெல்லாம் என்ன தெரியும். அதனால இப்ப அந்த முப்பிரி கயிறுல இந்த கயிறு நன்னா இருக்கிறது எந்த பிரி பிரின்னு தெரியுது இல்லை உங்களுக்கு. இந்த ட்ரெயின் நூல் 4-5 சேர்த்து முடிக்கிருப்பான். இது போல பிரம்மம் இதுல ஜெகத்தே இல்லேன்னு அலசி முடிக்கிறது எப்படி சொன்னாங்கிறதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பாருங்க, இங்க பிரம்மோபாதானம் அஜ்ஞான லட்சணம்னு பிரம்மம் ஜெகத்துக்கு உபாதானம் தானே. இவ்வளவு நாள் படிச்சோம். பிரம்ம உபாதானத்துக்காக இல்ல, உபாதானம் பிரம்மம் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதாகும் தானே சொன்னேன். நாங்க அந்த அந்த ஸ்கூல் வழியா இந்த லட்சணம் நாங்க சொல்லலையான்னு சில ஸ்கூல்ல சில லட்சணம். இதஞ்ச லட்சணம் விஸ்வபிரம உபாதானமாயாதிஷ்டானம் பிரம்ம நது உபாதானம்னு சேர்த்துக்கணுங்க. இது பக்ஷே அப்படிங்கிற ஸ்கூல் வையதான் சொல்றோம். நது பிரம்ம மாத்திர உபாதானத்துவ பக்ஷேவா பிரம்ம சகிதா வித்யோபாதானத்துவ பக்ஷேவா. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சுத்தம் பிரம்ம உபாதானம் சொல்றவாளையும் ஒத்துண்டு நாம இங்க யாரும் தெரியல பெரிய தேவை. சுத்தம் பிரம்ம எப்படி அபாதானம் ஆகலான்னு ஏன் ஆனா உனக்கு என்னன்னு கேட்கணும். அப்படி சொல்லி நிர்வாகம் பண்றது ஒருத்தர், அப்புறம் சகிதமாக இருந்ததுன்னு ஒருத்தர். இதுதான் எல்லாம் பார்த்துக்கிறது. ஏன்னா அம்பாளும் சிவனும் சேர்ந்தான உலகத்துக்கு எல்லாம் காரணம். பார்வதி பிதர்வு ஜெகத பிதர்வு வந்ததுதானே. நீலகண்ட விஷயம் சொல்லும் போது விஸ்வ சிருஷ்டி, விஸ்வ பாலனம், விஸ்வ சம்ஹரணம் இவ்வளவு நீ பண்ணிட்டு இருக்கேம்மா. விற்த்தாந்தமேதம் வெத்தினவா மகேஷாங்கிறார். அவருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சிலாத்ம குடும்பத்து என்ன வருது, என்ன செல்வது, என்ன சாமான், என்ன விலைன்னு தெரியாத சாங்கியாத்மா எவ்வளவு பேர் இருக்காங்கிற ஆத்துக்கார். இவருக்கு என்ன விஸ்வ சிருஷ்டி லயம்தான சுவாமி ஈஸ்வரனுடைய காரியம். இது அம்மாவே பார்த்துக்கிறார். அவருக்கு ஞான பிராப்தி கிடையாது அப்படின்னு சொன்னா சாங்கிய மதம் ஆயிடும் கிட்டத்தட்ட. இருந்தாலும் அவர் வேடிக்கேஸ்வரர். விற்த்தாந்தமேதம் அப்படி ஏத்தினவா மகேஷாங்கிறார். அது மாதிரி போகணுங்கப்பா. மாயதாதிஷ்டானம் பிரம்மாதிஷ்டானம் இல்லை, அப்படி பிரம்ம உபாதானம் இல்லைன்னு சொன்னாக்க இந்த லட்சணம் பொருந்தும். பிரம்மோபாதானத்துவம் பிரம்மத்தையும் கலந்தேன்னா அப்போ பிரம்மங்கிறது அவித்யா தின்னம் அலட்சியத்தில் லட்சணம் வருதுன்னு அதிவியாப்தி வரும். அனுமானத்துல விசாரம் வரும். இங்க அதிவியாப்தி வந்தா அங்க விசாரம் வரும். நது பிரம்ம மாத்திரோபாதானத்துவ பட்சே. பிரம்ம மாத்திரோபாதானத்துவ பட்சங்கிறது தனியா எடுத்துக்க எங்க இருக்கிறாருன்னு இருக்குது. பிரம்ம மாத்திரோபாதானத்துவ பட்சம் இருக்கு.
மாத்திரத்தினால அவித்தியமாய எல்லாம் வாரணம் பண்ணியான். பிரம்ம சகித அவித்யோபாதானத்த பட்சேவா அத்தः பிரம்மணி நாதி வியாப்தி. இல்ல சார், அந்த பட்சத்திலையும் இந்த லட்சணம் வரா மாதிரி சொல்லணுமே அப்படின்னு என்ன தெரியுமா இல்லையா? பிரம்மஸ்த பரிணாமியுபாதானத்துவம், பிரம்ம பரிணாமியுபாதானத்துவம்னு மாற்றி விடுறேன் சார். எல்லாத்துக்கும் பொதுவான லட்சணம் சொல்லணும். உங்களுக்குள்ளே 2-3 கட்சியா பிரச்சனை. நான் இவர் பக்கத்துக்காக சொன்னேன், அவர் பக்கத்துக்காக 3 பேர் அத்தியம் தானே, 3 பேருமே சேர்ந்து ஒரு லட்சணம் சொல்லணும்னா அப்போ உபாதானங்கிறதுல பரிணாம உபாதானம்னு சேர்த்து விடுறோம். எது சேஞ்ச் ஆகி இருக்கோ அது, அதான் உபாதான சமசத்தாக உபாதேயம்னு பேரு. அதை வச்சுக்கோம். பரிணாமத்துவம்னா என்னன்னா காரணமும் காரியமும் ஈக்குவலான எக்ஸிஸ்டன்ஸ் உடையதா இருந்தால் பரிணாமம். ஒண்ணு அதிக எக்ஸிஸ்டன்ஸ், ஒண்ணு சுமாரான எக்ஸிஸ்டன்ஸ் விவர்த்தம். இந்த லட்சணம் தான் இப்ப தேவை. இந்த லட்சணத்தையே 5-6 வச்சுப்போம் நாங்க. இப்போ ஒரு சமயத்துல புரியறதுக்கு ஒண்ணு சார் 5 லட்சணம் மாறினதுக்கு லட்சியம் மாறுவான்னு கேட்காங்க. மாறவே மாற. இந்த சூத்திரத்தினால விகல்பம், அந்த சூத்திரத்தினால எத்துவம் வரும்னா ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? தே ஏவான தயவான்னு எழுதலாம். எனக்கு என்னவோ அந்த பட்சம் எழுதுறதே இல்லை. சாகல்ய பட்சம் தான் எல்லாரும் எழுதணும். இப்ப தே ஏவ ஆகச்சந்தி, இது வைதவை சொல்றாங்க. தே ஏவ ஆகச்சந்தின்னு அவர்கள் தான் கிளாஸுக்கு வர. இது சம்ஸ்கிருதம் புரிஞ்சு வச்சு இல்லையா? இது சந்தி சேர்த்தாக என்ன எழுதுறது? த ஏவ ஆகச்சந்தி, வெறும் தா போட்டு ஏவதானே எழுதுறேன். இது எப்படி எழுதலாம் தெரியுமோ இல்லையோ? தா போட்டு ஈயு போட்டு மேல கொம்பு போட்டு தயேவ ஆகச்சந்தின்னு எழுதினாலும் வியாக்கரண சூத்திரம் அப்படியே ரைட்டு. ஒரு பிரிண்டராகவே இது வரைக்கும் அப்படி எழுதல. ஏன்னா நூற்றாண்டு நேக்கு சில சமயம் அப்படி எழுதணுமோன்னு தோணும். அப்புறம் என்ன நம்ம தான் பைத்துக்காரன்னு சொல்லுவோம். இந்த சாக்கல்ய லோகம் வந்து பாணினியே இல்லாம கொடுத்துன்னா இது இது எனக்கு நானா சில வேடிக்கை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாரு. சில சொப்னம் நீள தெரியுது, புலி வரைக்கிற மாதிரி சொப்னம் ரொம்ப நேரம் தெரியுது. அல்வா சாப்பிட்ற மாதிரி சொப்னம் சீக்கிரம் போயிடுது. ஏன் சார்னா என்ன சொல்லுவேன், நாம பண்ண புண்ணிய பாபம் அப்படி இருக்கு. மானசமா பாபம் நிறைய பண்ணிருக்கோம், புலி வரைக்கிற சொப்னம் தான் அடிக்கடி வருது. அல்வா சாப்பிட்ற சொப்னம் கொஞ்சலா வருது. அங்கேயே அல்வாவை டால்டா விட்டுருக்கான். எத்தனை தினசுங்கிற நீங்க அங்கேயே நெய் விட்டு சாப்பிடக்கூடாது. தர்மபுத்திரம் உண்டு, அவ்வளவு இருக்கணும். பரிணாமி உபாதானத்தேனவா பிரமோ உபாதானம் விசேஷினியம் இதேன தோசா 3 கட்சிக்காரர்கள் தெரியாது. நவா அபாவாரோப நிவர்த்தக பிரமா நிவர்த்தியே அவ்யாப்தி. அபாவ ஆரோபஸ்தலம், கடம் இருக்கிறதே கடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். நிஷாஷோட சொன்னார். அது நமக்கு நிறைய நேரம் நம்ம நாட்டில் அப்படித்தான் இருக்கும். அங்க ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம், அங்க போய் பார்ப்போம் இல்லையான்னு சொல்லுவோம். மாறி வந்தோன்னு ஒண்ணு எடுப்பா 10 எழுபது வேணும். இதான் அபாவ ஆரோபம். எப்பவுமே இப்படித்தான் உங்களுக்கு, நீங்க தேடுறதே கிடையாது. அபாவ ஆரோபத்துல ஒரு பிரமாணிவத்திய அபாவ ஆரோபத்துக்கு நிவர்த்தகமான ஒரு பிரமா. தன் நிவர்த்தியம் என்னது? அபாவ ஆரோபம். தத்ராஜியாத்தி தஸ்யாதி பிரமோபாதானத்வாத். அபாவ ஆரோப நிவர்த்தக பிரமா தேன கிம் நிவர்த்தியமாகிறது? அபாவாரோப நிவர்த்தியமாகிறது. அதுல ஏன் இந்த லட்சணம் அல்ல? பிரமோபாதானத்துவ லட்சணம் அல்லேன்னா அபாவங்கிறது பிரம என்ன நினைச்சுட்டான், ஆரோபம்னாலே பாவரூப பிரமம் தான் நினைச்சு. அபாவாரோப நிவர்த்தக பிரமா நிவர்த்தியே அஜ்ஞானம் சொல்லல. பிரமோபாதானத்துவம் அஜ்ஞானேஸ்வரனும் அபாவாரோப நிவர்த்தக பிரமையினால நிவர்த்தியமான ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அதே என்ன அர்த்தம்? அந்த அஜ்ஞானம் அபாவ ஆரோப பிரமத்துக்கு காரணமா கடம் இருக்கிறதையே கடம் இல்லைன்னு சொன்னோம். அபாவ ஆரோபம் வந்துட்டு தன் நிவர்த்தக பிரமா என்னாச்சு? அத்திர கடோ வர்த்ததேன்னாச்சு. தன் நிவர்த்தியமாக இப்ப என்ன ஆகணும்? இந்த பிரமத்துக்கு நிவர்த்தியமான ஒரு அஜ்ஞானம் இருக்கணும் இல்லையோ? பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானம் இருக்கணும். அபாவத்துக்கு ஆமா அது நேர கேட்கிறார். அபாவாரோப நிவர்த்தக பிரமா நிவர்த்தியே அஜ்ஞானே அவ்யாப்தி. தஸ்யாபி அஜ்ஞானஸ்ய பிரமோபாதானத்வாத். அபாவாரோபஸ்யாபி பிரமரூபத்வாத். ஆரோப விஷயா பிரமோ பாவமா இருந்தாலும் அபாவமா இருந்தாலும் ஆரோபம்னாலே அங்க பிரமத்துக்கு பிரமத்துவேன்னு அங்க அஜ்ஞானம் தான் உபாதானம் வச்சுக்கிறோம். அப்போ
அபாவ விலட்சணமான அஜ்ஞானம் அபாவ ரூப பிரமத்துக்கு உபாதானமாக ஆகலாமா, உபாதான உபாதையோ சாலட்சண்யம் வேண்டாமான்னு அர்த்தம். அப்புறம் அது அப்புறம் பேசிப்போம். அதனால இப்ப என்ன ஆறுது, அபாவாரோப நிவர்த்தக பிரமா நிவர்த்திய அஜ்ஞானே அவியாப்தி வருது. என்ன நினைச்சு அவியாப்தி கேட்கிறான்னு கேட்டேன்னா, அபாவ ஆரோப பிரமத்துக்கு அபாவ பிரமத்துக்கு ஒரு அஜ்ஞானம் உபாதானமா இருக்க முடியாது. ஆனா பிரமேயினால நிவர்த்தியமாறுதுன்னு சொன்னால் தஸ்யாபி பிரமோபாதானத்வாது அப்படி சொல்லு. தஸ்யாபி பிரமத்வேன அஜ்ஞானோபாதானகத்வாதுன்னு சொல்லணும். தஸ்யாபி எப்படி இருக்கணும், தஸ்ய அஜ்ஞானஸ்யாபி ஏதாதச அபாவ ரூப ஆரோப உபாதானத்வாத். இதுக்கப்புறம் நனு பிரமே பாவ விலட்சண அஜ்ஞானோபாதானகத்துவம் நகடத்தே. பிரமஸ்ய பாவ விலட்சணத்வே இது இது இதை பேஸ் பண்ணிதான் கேள்வி. பாவ விலட்சணத்வே உபாதேயத்வா யோகா. பாவ பதார்த்தங்கள் எல்லாம் ஒரு காரணத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு அபாவ பதார்த்தத்தை உபாதான காரணம் ஒண்ணு இருந்து அதுக்கு உபாதேயம்னு சொல்லக்கூடாது. இப்ப கடம் எதுலேருந்து வந்ததுன்னா மிருதுபாதேயம்னு சொல்லலாம். கடாபாவம் என்னடான்னாக்க மிருதுபாதேயமா சொல்லுங்க. ஆகையினால பாவ விலட்சணமாக அஜ்ஞானமா இருந்ததுனால் அதை உபாதானகமாக வச்சு உலகங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்றே. பாவ விலட்சண அஜ்ஞான உபாதானகத்துவம் பிரமஸ்ய நகடத்தே. ஏன் பிரமஸ்ய பாவ விலட்சணத்துவே உபாதேயத்வா யோகா. உபாதேயத்துவம்னா உண்டு பண்ணப்படும் தன்மைன்னு அர்த்தம். பாவங்கள் தான் உண்டு பண்ணப்படக்கூடிய தன்மையில இருக்கும். பாவ விலட்சணம்னா என்ன அர்த்தம், அது எப்படி உண்டு பண்ணப்பட முடியும் கேள்வி. பாவத்வேச்ச பாவோபாதானகத்துவம். சரி, அதை பாவம்னு சொல்லிட்டு விடுவோம். அஜ்ஞானத்துல தெரியறதான பிரமம் பாவம்னு சொன்னா பாவம் அபாவ உபாதானகமா இருக்க முடியாது. அபாவத்திலேருந்து ஒரு பாவம் வருதுன்னு சொல்ல முடியாது. பாவத்வேச்ச பாவோபாதானகத்துவ நியமா. பாவ விலட்சணம் உபாதானமா இருக்க முடியாது. இது இன்னும் வச்சுன்னு கேட்கிறேன். இது சேன்ன அஜ்ஞானஸ்ய பிரமஸ்ய பாவ விலட்சணத்வேபி உபாதான உபாதேய பாவ உபவத்தே. உபாதான உபாதேயத்துவ உபவத்தேன்னு இருந்தா போதும் நமக்கு. இவா சும்மா பாவம் சேர்த்து வச்சுப்போம். அஜ்ஞானம்ங்கிற காரணமும் பிரமங்கிற காரியமும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே பாவ விலட்சணம். ரெண்டுமே பாவ விலட்சணமா இருந்தா ஒண்ணு காரணம் ஒண்ணு காரியம்னு வர முடியாதுன்னா வரலாமேன்னா. ஏன் வர முடியாதுன்னு அவன் கேட்டான். காரியமாக இருக்கணும்னால் பாவத்துவம் இருக்கணும்னு வச்சுட்டு அவன் கேட்கிறான். அப்படி கிடையாது. ஒரு காரியமா இருக்கிறதுக்கு கிரைட்டீரியா அது பாசிட்டிவா இருக்கணும்னு வச்சுருக்கான். கிரைட்டீரியான்னா பிரயோஜகம்னு அர்த்தம். கிரைட்டீரியா பாவம்னு வச்சுருக்கான். அது இல்லைன்னு இப்ப சொல்ல போறோம். நஹி பாவத்வம் உபாதானத்வே வா உபாதேயத்வே வா பிரயோஜகம் ஆத்மனி ததர்சனா. இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். சுத்த ஆத்மா உபாதானமே இல்லைங்கிறது முக்கியம். பாவத்துவம் உபாதானத்வே உபாதேயத்வேவா ந பிரயோஜகம். ஆத்மா பாவரூபம் தானே. ஆத்மா உபாதானம் பரம சித்தாந்தம் இது. அனபரம் அபூர்வம்ங்கிற இடத்துல இந்த ஆத்மா பரமாத்மா காரணமும் இல்லை காரியமும் இல்லைன்னு புரிய வைக்கணும். முதல்ல காரணம்னு புரிய வைக்கணும். இவ்வளவு ஜகத்துக்கும் காரணம் பரமாத்மான்னு புரிஞ்ச உடனே காரண விதிரேகன காரியம் இல்லைன்னு சொல்லி காரியம் இல்லாததுனால இது காரணம் இல்லை. இங்கேருந்து இங்க வந்து இங்கேருந்து அங்க போய் மறுபடியும் இங்கேருந்து இங்க வரணும். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை. ஜெகத் சக்தி திலேசங்காரங்கள்லாம் அதுக்கு இது உபாதேயம்னு சொல்லி, இதுக்கு அது உபாதானம்னு சொல்லி, உபாதானத்தை தவிர உபாதேயம் இல்லைன்னு சொல்லி, அப்ப இல்லவே இல்லாததான உபாதேயத்துக்கு நீரந்தகன உபாதானம்னு சொல்லி இப்பதான் நல்லா புரிஞ்சுட்டேன்னு சொன்ன. இந்த இந்த வேலை இருக்கிறதுனால இப்போ ஆத்மா பாவரூபம், அவருக்கு உபாதானத்துவம் இருக்கோ இல்லை. சரி, உபாதானத்துவம் வேண்டா சார், இவருக்கு ஒரு அப்பா இருக்கட்டுமேன்னா அவருக்கு உபாதேயத்துவம் இல்லை. அவர் கஸ்யாபி காரியமபி நபவதி கஸ்யாபி காரணமபி நபவதி. காரணம்னு வச்சிருந்தோம். முதல்ல ஏன் வச்சிருந்தோம்? ஏகத்துவ பிரதி தார்த்தியார்த்தம் சிருஷ்டியாதி பிரக்கிரியா. ஏகேவான்னு சொல்றதுக்கு ஒரு விதமான கதை ஜோடனை பண்ணி இங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாவத்துவம் உபாதானத்தே பிரயோஜகம். அதாவது பாவத்துவம் இல்லைன்னா உபாதானத்துவம் வராதுன்னு வச்சுக்கோங்க.
அல்லது பாவத்துவம் இல்லைன்னா உபாதேயத்துவமும் வராது நீ நினைச்சுட்டு இருக்கே. அல்லது பாவத்துவம் இருந்தால் உபாதானத்துவமாவது இருக்கணும் உபாதேயத்துவமாவது இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கே. வியாபியம் வியாபகம் அப்படின்னு வச்சோம். ஆத்மனி தர்சனம், ஆத்மாவில் பாவத்துவம் இருக்கு, உபாதானத்துவம் இல்லை, உபாதேயத்துவம் இல்லை. என்ன இருந்தா உபாதானத்துவம் உபாதேயத்துவம் வரும்னா, உபாதானத்துவத்துக்கு தொடரணும். இது 4-5 இடத்துல கிந்து அன்வயி காரணத்துவம் உபாதானத்வே தந்திரம் சாதித்வம் உபாதேயத்வே தந்திரம் ததுபயஞ்ச ந பாவத்வ நியதம் சொல்றார். மண்ணு உபாதான காரணம், கொசவன் உபாதான காரணம் இல்லை. ஏன் காரணம் என்னன்னு, கொசவன் இருக்கானே அவன் கருத்துக்கு காரணமும் இல்லையோ, மண்ணும் குடத்துக்கு காரணமும் இல்லையோ, மண் குடத்துக்கு. ஆமா, இப்ப எது உபாதான காரணம்னு சொல்றேன்னா, எது இந்த குடத்துல தொடர்றதோ அன்வயித்தே சித்தி காரணத்துவம் கூட போகணும். இப்போ குலானும் உபாதானமா இருந்தான்னு வச்சுங்க, குடம் வாங்கி வச்சு அவனும் சேர்ந்து இந்த மாத்து வந்துடும், யார் சாப்பாடு போடுறது? அது ஒரு சமாங்கம். அதனால ஆகாசத்துக்கு ஸ்பரிசம் இருந்தா என்னன்னு ஒருத்தன் கட்ட வச்சாங்கிட்ட, எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் தொட்டுட்டே இருப்பா, அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. வேற ஒண்ணு சமாச்சாரம் சொல்ல முடியாது. ஆகாசேன்னு அதியோகமே நமக்கு கிடையாது. ஆகாசத்துக்கு ஸ்பர்ச குணம் பகவான் வச்சிருந்தாருன்னா ஆரோத்தரும் உங்க தொட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் தூங்கும்போது தெரியாது. அதனால ஏதோ ஒரு சௌரியத்துக்காக தான் போயிடுச்சான்னு நாம சொல்லிட்டு போறோம். அது மாதிரி அன்வயி காரணத்துவம் உபாதானத்வே, ஏன்னா பல பேர் கேட்கறது ஏதாவது சொல்ல வேண்டியது, சொன்னது இங்க சொன்னதான் தெரியல. அன்வயி காரணத்துவம் உபாதானத்துவம், உபாதானத்துவம் இருக்கணும்னா அது அன்வயியா இருக்கணும். பிரம்ம உபாதானம் சொன்னா ஆத்மா சத்து அன்வயிக்கிறது, தன்னு தன்னுன்னு வருது. அதான் ஆத்மா, தன்னுதான் ஆத்மா. சரி, சாதித்வம் உபாதேயத்வே தந்திரம், அது ஆரம்பிச்சிடணும். இப்ப இல்லாமல் இருந்து வரணும். உபாதேயத்வே தந்திரம், அப்பதான் அது சொல்லணும். இது ரெண்டும் பாவமாத்தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது இருந்தா போதும், இது பாசிட்டிவா இருக்கணுங்கிறதான அவசியம் இல்லை. பாவ விலட்சணமா இருந்தாலும் வரலாம். தது பயஞ்ச சாதித்வம் அன்வயி காரணத்துவம் ரெண்டும் ந பாவத்வ நியதம், பாவத்துவம் இல்லாவிட்டால் வராது என்பது இல்லைன்னு அர்த்தம். அத்தா உபாதான உபாதேய பாவோபி, ஆகினால ந பாவத்வ நியதா அப்படின்னு கேட்டான். அப்ப கேட்டா இவன் கேட்டான், பாவமா இருக்கணும்னா துவம்சம் கூட உபாதேயம் ஆகிடும் போல் இருக்கேன். ஏவம் துவம்சாத் உபாதேயத்வா பத்தி, துவம்சா பாவங்கிறது உண்டாடுதில், அதுக்கு ஒரு உபாதானம் கிடையாதுங்கிறான். உபாதான காரணம் ஒண்ணும் கிடையாது. கடத்துக்கு உபாதான காரணம் மண்ணுன்னு சொன்னது போல, கட துவம்சத்துக்கு உபாதான காரணம்னா என்ன சொல்றது? இல்லையேன்னா போனா போட்டுமே உபாதேய உபாதேயத்தும் வந்துருமேன்னு எது ஒண்ணு உபாதானம் சொல்ல முடியாது. ஆயிடுமேன்னா ராணா ஆட்டுமேனா ஹிஷ்டா பத்தே, அது துவம்சம் உபாதி கிமுபாதானகம்னு சொன்னா என்ன சொல்றது? அதிர்ஷ்டோபாதானகம் சொல்லலாம். அதிர்ஷ்டத்தான நிமித்தமா தான் சொல்லலாம். கடத்வம்சாமி அபாலங்கள்லாம் இருக்கு. உபாதானம் முன்னாடிதான் இருக்கும் துவம்சத்துக்கு. கடத்வம்சத்துக்கு உபாதானமாக நாம எதை சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இவாவுடைய கட்சி போயிடுமேன்னா போனா போட்டு கடங்கிறது துவம்சங்கிறது உபாதையும் இல்லைன்னு நீ வச்சிருக்கே. உபாதையமான அர்த்தம் லட்சம்